ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கஷ்டமா அப்படிங்கிறது தான் வந்து சரி படிப்போம் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நான் படிக்கிறப்போ லைவ் போவேன். படிச்சதுக்கு அப்புறம் என்ன படிச்சேன் அப்படிங்கிறத நான் வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்களும் என்னோட ஜேர்னில ஜாயின் பண்ணி கத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லைவ் ஆல்சோ வரும். லைவ்ல நான் என்ன படிச்சேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ இப்போ நான் ஒரு லைவ் போட்டேன். 30 மினிட்ஸ் நான் ஒரு லைவ் போட்டேன். ஸோ லைவ்ல என்ன படிச்ச ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதுதான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டடி லேர்ன் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அந்த லைவ் டைமிங்ல நான் என்ன படிச்சேன் அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க. நம்ம இங்கிலீஷ் வந்து பேசுறதுக்கு வந்து நம்ம பேசுறோம் கிசு மாசு வேலை தண்டு உடு கேனு புட்டு ஷுட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்சிலரி வேர்ப்ஸ் மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் வருது இது அண்ட் அதுல வந்து டெடிகேட்னா என்னது டெடிகேட்னா என்னன்னு எனக்கு கூட எதுவுமே தெரியாது. டெடிகேட்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி கொஞ்சம் பார்க்கும்போதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இவ்வளவு நம்ம இது தெரியாமலே இத்தனை நாள் நம்ம பேசிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணதான். ஸோ என்ன நான் இன்னைக்கு என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னில இன்னைக்கு நான் என்ன படிச்சேன் அப்படின்றது ஒரு பிரச்சனை படிப்பேன். டென்சஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் டைம் வச்சு டென்சஸ்க்கு என்ன டென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. டென்சஸ்னா தமிழ்ல வந்து கால வேற்றுமைகள் பத்தி சொல்றது. கால வேற்றுமைகள் என்னன்னா இப்போ பிரசன்ட்ல என்ன நடந்துச்சு நிகழ்காலத்துல என்ன நடந்துச்சு இன்னும் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது முடிஞ்ச விஷயம் ஆல்ரெடி இறந்த டைம்ல இறந்த காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கறது நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நான் இப்பதான் நீங்க சாப்பிட்டேன்னு கேட்டா ஆமா நான் இப்பதான் சாப்பிட்டேன் இல்ல நம்ம என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இன்னும் வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. இப்ப இல்ல நீங்க ப்ரெசென்ட்ல சாப்பிட்டு இருக்கீங்கன்னா நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதுக்குதான் நம்ம வந்து டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைம் பீயிங்ல எந்த டைம் டியூரேஷன்லாம் அந்த ஆக்ஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எந்த டைம் பீயிங்ல நடந்துச்சு அப்படின்னு நம்ம டினோட் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றதுக்கு தான் மெயினா இந்த டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுல 12 டென்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த 12 டென்சஸ் நான் பார்த்த வரைக்கும் 3 டென்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிறத நான் வந்து யோசிப்பே போகணும். என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் பாஸ்ட் டென்ஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் 4 நாள் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஐ திங்க் 4 தான் நினைக்கிறேன். இன்னும் நான் அந்த தெரபியில போகல முன்னாடி படிச்சது. ஸோ இதான் டென்சஸ்னா என்ன டைமிங்ல என்ன டைம் டியூரேஷன் ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா டினோட் பண்ணி சொல்றதுக்காக தான் எஸ்பெஷல் டென்சஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இப்போ படிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த அதுலயே வந்து டென்சஸ் நிறைய இருக்கு. 3 இருக்கு சொன்னாலே அதுல இன்னைக்கு நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பத்தி நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்னும் டெய்லி நான் என்னென்னலாம் பாக்குறேன் அப்படின்றது சொல்றேன். இந்த வீடியோல கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல 3 ஆக்ஷன். ஆமா, ஹேபிச்சுவல் ஆக்ஷனு, யூனிவர்சல் ஃபேக்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் நம்மளோட டேலண்ட்ஸ். ஓகேவா? நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ரொட்டீன் லைஃப்ல என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்றோம் இல்லையா? நம்ம வந்து என்ன சொல்றது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதா இருக்கட்டும், காஃபி ட்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், ஐ யூஸ் டு டூ ப்ராக்டிஸ் சம் ஆஃப் மியூசிக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து யூஸ் டு டூ. நான் வந்து எக்ஸசைஸ் போறதுக்கான பழக்கங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஹேபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த புக்ஸ் ரீட் பண்றீங்க ஹேபிட். ஸோ உங்களோட ஹேபிட் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண சொல்றதுக்கு இந்த டென்சஸ். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி நான் குக் பண்றேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், உங்களுடைய அன்றாட தேவைகள் அன்றாட நீட்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல எடுத்து வச்சு பேசலாம். ஓகேவா? இது 2. அடுத்து 3rd விஷயம் என்னன்னா யூனிவர்சல் ஃபேக்ட். ஒரு மந்தா இருக்கட்டும், இல்ல ஒரு இயரா இருக்கட்டும்,
அந்த டைம் பீயிங்ல இப்ப வந்து அந்த விஷயத்த வந்து சிஸ்டமேட்டிக்கா இப்படிதான் நடக்குது, கண்டினியூஸா சிஸ்டமேட்டிக்கா லாங் டைம் விஷயத்துல சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம எது சொல்றது, எப்படி சொல்றதுன்னா இப்ப வந்து சன் வந்து எல்லாருமே எக்ஸாம்பிள் தான் சொல்றது. சன் வந்து ரைஸ் ஆகிறதா இருக்கட்டும், நைட் நிலா ஸ்டார்ஸ் இருக்கட்டும், மழை பொழியறதா இருக்கட்டும், so இது எல்லாமே மாத்த முடியாத ஒரு விஷயம். சிஸ்டமேட்டிக்கா அந்த கால நடக்கிற ஒரு விஷயம். So இந்த மாதிரி யூனிவர்சல் ஃபேக்டை மாற்ற முடியாத ஒரு விஷயம், சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூனிவர்சல் ஃபேக்ட்னு சொல்லுவோம். சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சிம்பிள் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து என்னன்னா நம்மளுடைய டேலண்ட். நம்மளோட டேலண்ட் அப்படிங்கும்போது நீங்க ஒரு ஸ்டோரிஸ் சொல்றதா இருக்கட்டும், இண்டிவிஜுவல் டேலண்ட், ஒரு டிராயிங், சிங்கிங், ஒரு ரைட்டரா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு ஸ்டோரிஸ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுடைய டேலண்ட்டை பத்தி சொல்றதுக்காக நம்ம செல்ஃப் யூஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நான் இதுதான் நான் படிச்சேன் என்னங்கிறது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். டென்சஸ்லாம் நீங்க என்ன டைமிங்ல என்ன ஆக்ஷனா விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றதுக்கு இப்ப நடந்திருக்கிற, முன்னாடி நடந்திருக்கிற, இதுக்கப்புறம் நடக்க போகுதா அப்படிங்கறத எடுத்து வைக்கிறதுக்கு அந்த டென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. ஸோ அந்த டென்சஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது. அதுல ப்ரெசன்டென்ஸை பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஓகேவா, ப்ரெசன்டென்ஸ் பத்தி சொல்லணும்னா அதுல சிம்பிள் ப்ரெசன்ட் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா உங்களுடைய ஹேபிட்னு இருக்குல்ல, நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன், எனக்கு வந்து டிராயிங் வரைவது உண்டு, வந்து நான் எக்ஸசைஸ் பண்றது உண்டு, வாக்கிங் போகிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி உங்க ஹேபிட்டை பத்தி நீங்க சொல்றது, காபி குடிக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அந்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா யூனிவர்சல் கரண்ட், சிஸ்டமேட்டிக்கா மாற்றவே முடியாத ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் அந்த காலத்துக்கு டைம் வந்து நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொன்னது இல்லையா, சன்ரைஸ் ஆகட்டும், ஸ்டார் ஷைன் ஆகட்டும். ஸோ இதுல யூனிவர்சல் கரண்ட். சோ அந்த விஷயங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், அந்த மாதிரி சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் உங்களோட டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் உங்களுடைய ரொட்டீன், டெய்லி ரொட்டீன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான யூஸ் பண்ற ஒரு எக்ஸஸ் என்னன்னு பார்த்தா சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான். சோ நாளையில இருந்து சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து அந்த ஃபார்முலாஸ் இருந்தா நம்ம ஈஸியா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல பாக்குறேன். லைவ்ல அது என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு வீடியோல நான் என்ன படிச்சேன் அப்படிங்கிறது நான் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெய்லி என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்ல நீங்களும் ஜாயின் பண்றதுக்கு ஓகே அப்படின்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது, லைக் போட்டுட்டு ஆல் பெல் ஐக்கான சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா ஆல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ பேசிங் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப். பாய்.